பாக்கியலட்சுமி. அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே ராதிகா எல்லாத்தையுமே பேக் பண்ணுறத பார்த்துட்டு மயோ கேட்குறாங்க. என்னம்மா எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போது டேடி என்னம்மா, டேடி வரவே இல்லை, டேடிகிட்ட பேசிட்டிங்களா, டேடி ஓகே சொல்லிட்டாரா இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு அப்படின்னு மயோ கேட்கவும், இங்கே ராதிகா சொல்கிறாங்க, இல்லை மயோ, நமக்கு இனிமேல் டேடி கிடையாது, இனிமேல் உனக்கு டேடி மம்மி எல்லாமே நான் மட்டும்தாம்மா, நாம் இனிமேல் இங்கே இருக்கிறது நல்லதுக்கு இல்லை, இங்கே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல, மயோ ஒன்று, ஏம்மா அப்படி பேசுகிறீங்க, டேடி கூட சண்டையா, டேடி என்ன சொன்னார், நான் வேணா போயிட்டு டேடிகிட்ட பேசுவாமா அப்படின்னு மயோ கேட்குறாங்க. ராதிகா சொல்கிறாங்க, இல்லை மயோ, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவர் இப்போது இனிமேல் இங்கே வரமாட்டார், நமக்கும் அவர் வேணாம் மயோ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நான் எனக்காக சொல்லலாமா, உனக்கு டேடி ரொம்ப பிடிக்குன்னு எனக்கு தெரியுமா, அப்படி இருக்கும்போது நாம் ஏம்மா டேடியை விட்டுட்டு போகணும், நாமளும் டேடி கூட இருக்கலாம்ல, டேடிகிட்ட நான் பேசுவாமா, டேடி என் பிறந்தநாள் கூட வரவே இல்லை, என்னாச்சுமா அப்படின்னு மயோ கேட்குறாங்க. இங்கே ராதிகா, இல்லை மயோ, உனக்கு சொன்னால் புரியாதுமா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு எல்லாமே தெரியும், என்ன இருந்தாலும் நீங்கள் அவருடைய ஸ்டெப்னி தானே, அதனால தானே டேடி உங்கள்கிட்ட பேச மாட்டாரு, எனக்கு தெரியுமா, எனக்கு உங்களை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே ராதிகா சொல்கிறாங்க, மயோ, உனக்கு கோபியை நல்லாவே பிடிக்கும் எனக்கு தெரியும் மயோ, இருந்தாலும் நாம் மட்டும் ஒருத்தவங்க மேலே அன்பு பாசம் வச்சா போதாதுமா, அவங்களும் நம்ம மேலே அன்பு பாசம் வைக்கணும்ல, அதே மாதிரி தான் கோபியும், கோபிக்கு உன் மேலே அந்தளவுக்கு பாசம் இல்லைம்மா, அது எனக்கு தெரியும் மம்மி, டேடி முன்னாடிமெல்லாம் கிடையாது, முன்னாடி இருந்தப்போ கூட எதுக்கு எடுத்தாலும் அந்த இனியாக்காவை பற்றி தான் டேடி பேசுவார், எனக்கே தெரியும் மம்மி அப்படின்னு இங்கே மயோ சொல்ல, ராதிகா ஒன்று, இல்லை செல்லம், நீ அப்போலாம் யோசிக்காத, உனக்கு அம்மா இருக்கேன், யார் வந்தா என்ன, யார் பேசினான்னு, யார் போனான்னு, உனக்கு எப்போதுமே லைஃப் லாங் அம்மா உன் கூடயே தான் இருப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்ல, சரிங்க மம்மி அப்படின்னு மயோ சொல்கிறாங்க. சரி மயோ, நீ போயிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணு, நாம் கிளம்பலாம் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. இங்கே கமலா வந்துட்டு, ராதிகா பாத்தியா மயோ எப்படி ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு, இப்படி இருக்கும்போது நீ ஏன்டி அந்த கோபியை விட்டுட்டு போனோம், ஏண்டி நான் உன்ட்ட அன்றைக்கே சொன்னேன், ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் வரேன்டி, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன், நீ தாண்டி கேட்கல, நான் மட்டும் அன்றைக்கி வந்து பேசியிருந்தேனா கண்டிப்பாக மாப்பிள்ளையை எப்படியாவது இங்கே அழைச்சிட்டு வந்திருப்பேன், ஆனால் நீ அன்றைக்கி பண்ண தப்பு, மாப்பிள்ளையை பாரு, அந்த பாக்கியா ஒரே தெரியா அவளுடைய கண்ட்ரோல் வச்சுட்டா, அவள் நடிக்கிறாடி, அவள் சூப்பராக நடிக்கிறா, மாப்பிள்ளை டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணால், இப்போது மாப்பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் எப்படி பயன்படுத்திடா பார்த்தியா, நீ தாண்டி ராதிகா வேஸ்ட்டு, அவள் உன் கூட கோபியை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அவள் என்னமோ நல்லவ மாதிரி கோபியிட பேசி கோபியோட மனசை மாற்றி இப்போ தன்னுடைய கை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காடி, அவள் சரியான கைக்கறி ராதிகா அப்படின்னு இங்கே கமலா சொல்லும்போது, இங்கே ராதிகா ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அம்மா, அவர் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைம்மா, யார் மிட்டாய் கொடுத்தாலும் மிட்டாயை பார்த்துட்டு பின்னாடியே ஓடுறதுக்கு, அவருக்கே பிடிச்சி போய் தானே போயிருக்காரு, அப்போது அவருக்கு நம்மளை பிடிக்கலை அப்படி தானே, பரவாயில்லம்மா, அவருக்கு பிடிச்ச இடத்துல அவர் இருக்கட்டும், அவர் இனிமேல் தேவையில்லைம்மா, அவர் அங்கேயே இருக்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம், நீ போய் உன்னை ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுமா, நாம் உடனே கிளம்பலாம், நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு இங்கே ராதிகா சொல்ல, கமலா ஒன்று, நான் சொல்கிறதே கேட்காத ராதிகா, இப்படி நீ பண்ணிட்டு அப்படின்னு போய் கமலா சோஃபாவில் உட்காராங்க. உட்காரும்போது அங்கே டிவியில் நம்ம பாக்கியா கோபி 2 பேரும் இனியாவை கூட நின்று கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற வீடியோ ஓடிட்டுருக்கு. கமலா ஒன்றே கொந்தளிச்சு, ராதிகா இங்கே பார்த்தியா அந்த கோபி என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு, அந்த பாக்கியா நான் சொன்னலை அவள் சரியான ஒரு கைக்காரின்னு சொல்லிட்டு, பாருங்க கோபியை பிடிக்காதுன்னு சொன்னான், ஆனால் கோபி கூட எவ்வளோ நெருக்கமாக நின்று அந்த இனியாவுக்கு முத்தம் கொடுத்துட்ருக்கா பார்த்தியா, அவள் சரியான கைக்காரடி ராதிகா, எனக்கு என்னமோ நாம் அவரை விட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகிற மாதிரி தெரியுது எனக்கு, அவளை சும்மா விடக்கூடாது ராதிகா அப்படின்னு இங்கே கமலா சொல்கிறாங்க. ராதிகா ஒன்று, அம்மா, அவருக்கு அவங்க குடும்பம் முக்கியமா, அதனால் அவங்க கூட இருக்கார், அவரை நீ போய் என்ன தான் சண்டை போட்டு இங்கே அழைச்சிட்டு வந்தாலும் பாக்கியாவோட கேரக்டர் எப்படி தெரியுமா, இனியாவோட கேரக்டர் எப்படி தெரியுமா, அப்படி இப்படின்னு அந்த குடும்பத்தை பற்றி மட்டும்தாம்மா பேசுவார், அதனால் அவர் அங்கே இருக்கிறதே சரிதான், நீ போயிட்டு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுற வேலையை மட்டும் பாரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போயிடுறாங்க. கமலாவுக்கு இங்கே ஒரே டென்ஷனாக இருக்குது, நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி வீணாக போகுது, அதுவும் நம்ம கண்பட நம்ம பொண்ணோட வாழ்க்கை வீணாக போகிறத நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியாது, ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு கமலா யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே கமலா யோசிச்சு முடிச்சுட்டு ஒரு ஐடியாவோட பாக்கிய வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே அப்போ தான் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. போனதும் எல்லாம் சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கமலா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் கமலா பார்த்து ஈஸ்வரி, ஏய் இங்கே தேடி வந்த, வெளில போ முதல்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள்
நான் ஒன்றும் உங்கள் கூட கூடி உட்காந்து கொஞ்சிட்டு போகிறதுக்கு வரல. என் மாப்பிள்ளையை பார்த்து பேச வந்திருக்கேன். மாப்பிள்ளை, என்ன பண்ணுறீங்க மாப்பிள்ளை? நீங்கள் பண்ணுறதா சரியா? ஆ அங்கே ராதிகா மனசு உடஞ்சி போய் இனிமேல் அவர் வரமாட்டார்னு சொல்லி வீட்டை காலி பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் என்னடானா அப்பாடான்னு வந்து இங்கே உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் மாப்பிள்ளை, உடம்பு முடியலன்னு சொல்கிறீங்க. இப்போ மட்டும் உங்கள் பொண்ணுடைய இந்த ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரீங்க. ஆனால் எய்த்த வீட்டில் இருக்கிற உங்கள் பொண்ணு மயோ, அவளை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? ஒரு வாட்டி கூட வந்து பார்க்கவே இல்லையே. ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ணுறீங்க? என்னாச்சு மாப்பிள்ளை உங்களுக்கு? இந்த குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியமா? இங்கே தான் இவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கல்ல மாப்பிள்ளை, அப்புறம் எதுக்கு மாப்பிள்ளை இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, உனக்கும் உன் பொண்ணுக்கும் இதே வேலையா? நல்லா இருக்கிற பையனை வந்து இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டு அவனை கஷ்டப்படுத்தி அவன் உடம்பு சரியில்லாமல் போகணும். இதில் என்னடி உங்களுக்கு அப்படி ஒரு அலுப்ப சந்தோஷம்? வெளியே படி முதல்ல இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்ல, இங்கே கமலா அப்போ தான் நாம் பண்ண பிளான் படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கியா, அவங்களுக்கு தான் அறிவு இல்லை, உனக்கு கூட அறிவு இல்லை. நீ தான் டிவோர்ஸ் பண்ணிட்டல மாப்பிள்ளைய. பேசும்போது மட்டும் நல்லா வாய்க்கிலேயே பேசுகிற. அவர் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீங்கள் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இப்படி உன் வீட்டில் உட்கார வச்சிருக்க, உனக்கு வெக்கமா இல்லை? இதில் ஒரு பொழப்பாடி உனக்கு அப்படின்னு கேட்க, இங்கே பாக்கியா உடனே டென்ஷன் ஆகி, என்னங்க சொல்கிறீங்க? அவர் இங்கே உட்காந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இது ஓ வீடு தானே? உனக்கு தான் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, அப்போ எதுக்கு அவர் இங்கே உட்கார வச்சிருக்க? தெருவில் பார்க்கலாம் என்ன பேசுவாங்க? உனக்குலாம் அசிங்கமா இல்லையாடி அப்படின்னு சொல்ல, தெரியுங்க, நீங்களாம் அப்படி பேசுவீங்கன்னு தெரியும். ஏங்க ஏத்த போதுமாத்த உங்களுக்கு இது? நான் என்ன சொன்னேன் அப்பயே உங்கள்கிட்ட, உங்கள் பிள்ளைய அந்த வீட்டுக்கு அனுப்புன்னு சொன்னேன்னா, இப்படி என்ன எல்லாருபடியும் பேச்சு வாங்க வைக்கிறீங்களே? இங்கே பங்கத்த, இதுக்கு மேலே நீங்கள் அமைதியாக இருங்க, குறுக்கு எதுவும் பேசாதீங்க. கோபி, நீங்களாம் கிளம்பு உங்கள் வீட்டுக்கு மேலே அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஒன்று, பாக்கியா, உனக்கு என்ன பைத்தியமா? பேசுகிறவ வாயை உடைக்கிறத விட்டுட்டு என் புள்ளியை விரட்டுற அப்படின்னு சொல்ல, இங்கே பங்கத்த, இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி பேச அமைச்சிருவேன். அவங்க என்ன பேசுறதுனா தப்பு இருக்குது, அவங்களாம் இப்படி பேசுவான்னு தெரியும் அத்தை. அவருக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குங்க உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஒன்று, என்னடி என்ன, அவன் என் புள்ள, என் பேர பசங்களுக்கு அப்பன், அப்படி இருக்க அந்த உரிமை போதுங்க அவன் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே கமலா ஒன்று, சூப்பர் பாக்கியா, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ கத்துற மாதிரி கத்து அப்படின்னு 2 பேரும் நாடகம் ஆடுறீங்களா? இந்த பொழப்புக்கு வெக்கமா இல்லை? அடுத்தவன் புருஷனை பறிக்க வச்சுட்டு வந்து இங்கே உட்கார வச்சுக்கிட்டு 2 பேரும் என்னம்மா நாடகம் ஆடுறீங்க? பாக்கியா, இந்த பொழப்புக்கு உனக்கு ஒரு துணை வேணும், புருஷன் வேணும்னா வேறு எதனா பண்ணலான்ட்டு நீனு அப்படின்னு இங்கே சொல்லவும், இங்கே இனியா கொந்தளிச்சுறாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. என்ன சொன்னீங்க? எங்கள் அம்மா சொல்கிறீங்க அப்படி? ஏன் உங்கள் பொண்ணு தாங்க எங்கள் டேடியை வந்து எங்கள் அம்மா கிட்ட இருக்கும்போது ஆசைப்பட்டு பிரித்து அழைச்சிட்டு போனாங்க. அப்படி கேவலமான பொழப்பெல்லாம் உங்கள் குடும்பத்தான் தெரியும், எங்கள் குடும்பத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, பார்த்தியா இந்த வயசு என்ன பேச்சு பார்த்தியா? இதெல்லாம் எங்கே உருப்பில் போகுது? புள்ளைய வளர்க்க சொன்னால் புறம்போக்கு மாதிரி ஒன்று வளர்த்து வச்சிருக்கேடி பாக்கியா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஒன்று, கமலா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒரு நிமிஷம் இங்கே நிற்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு, யாரை பார்த்து புறம்போக்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல, இங்கே ஒன்று பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் புள்ளையை நான் ஒழுங்காக தான் வளர்த்துருக்கேன், என் புள்ளையை பற்றி பேச உங்களுக்கு அருகது கிடையாது. முதல்ல போயிட்டு உங்கள் புள்ளையை ஒழுங்காக வளர்க்க வழியை பாருங்கள். உங்கள் பொண்ணை ஒழுங்காக வளர்த்துருந்தா ஏன் வந்து அவர்கிட்ட வந்து ஆசைப்பட்டு என் வாழ்க்கை கெடுத்துருக்க போகிறாங்க? என்னமோ பேசுகிறீங்க, யாருக்குங்க ஆசைப்பட்றா? உங்கள் பொண்ணு தாங்க என் புருஷனுக்கு ஆசைப்பட்டு என்கிட்டருந்து ஏமாற்றி அவளை அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி மானங்கெட்டு போய் வாழ்ந்தது நீங்கள் தான், நான் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு பாக்கியா பேச, இங்கே கரெக்டாக அப்போ ராதிகா வந்துடுறாங்க. அம்மாவை காணுமேன்னு சொல்லிட்டு இங்கே வரவும், இங்கே எல்லாருமே ஆளுக்கு பேசுறதை பார்த்தா ராதிகா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏம்மா உனக்கு தான் தேவையாம்மா? நான் தான் சொன்னேன்ல, நாம் இங்கேருந்து போயிடலாம், இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு அசிங்கம் மட்டும் தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆளை என்றைக்கு நான் கல்யாணம் பண்ணணும் அன்னிலேருந்து என்னுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. இப்போது நமக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மான மரியாதையும் நீ வாங்கிட்டு இருக்க. இதெல்லாம் தேவையாம்மா நமக்கு? நீ முதல்ல கிளம்புமா, நம்ம போவோம் அப்படின்னு இங்கே ராதிகா சொல்லவும், ஈஸ்வரி ஒன்று, போய் தொலைங்கடி முதல்ல. எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்கள் வாழ்க்கைக்கு எடுத்தது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உட்காந்துட்டு எங்கள் உயிரை வாங்காதீங்க, போய் தொலைங்க முதல்ல எங்கேயாச்சும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா, ராதிகா நில்லுங்க, எங்கே போகிறீங்க? உங்கள் புருஷனை ஒழுங்காக அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, ராதிகா ஒன்று, போதும் பாக்கியா, உங்கள் நடிப்புக்கு ரொம்ப நன்றி, உங்கள் அன்பும் போதும், உங்கள் நடிப்பும் போதும், உங்களை மாதிரி நடிக்க உலகத்தில் யாராலையும் முடியாது. தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு நல்லா வேடிக்கை பார்க்குறீங்க. எனக்கு அவர் தேவையில்லை. அவரை நான் அழைச்சிட்டு போனாலும் அங்கே வந்து உட்காந்துட்டு பாக்கியா எப்படியாப்பட்டவ, பாக்கியாவுடைய பெருந்தன்மை யாருக்கு வரும் அப்படின்னு பேசி நம்மளுடைய வாழ்க்கையவும் சந்தோஷத்தையும் கெடுக்க தான் போகிறாரு. அவர் வரவே வேணாமா, அவர் இங்கே இருக்கட்டும், நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா கமலை அழைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, போதுமா கோபி, இதெல்லாம் போதுமா? இல்லை இன்னும் இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கணுமா? உங்களால் நான் வாழும்போது சந்தோஷம் அனுபவிக்கலை, இப்போது என்னை விட்டு போனதுக்கப்புறமும் இங்கே வந்து உட்காந்துட்டு
இன்னும் என்னைய என்னென்ன கஷ்டப்படுத்தணுமோ அதெல்லாம் கஷ்டப்படுத்தி தான் இருக்கீங்க. இது சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, இனியா ஒன்று, அம்மா என்னம்மா பேசுகிற? அவங்க தான் டேடியை பற்றி புரிஞ்சுக்காம வந்து வாய்க்கிலேயே அப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்கள விட்டுட்டு நீ போய் டேடியை குறை சொல்கிறியம்மா அப்படின்னு பேச, பாக்கியா ஒன்று, இனியா நீ வாயை மூடிட்டு அமைதியாரு, இல்லைனா திரும்ப அற விட்டனா உன் பல்லுலாம் கொட்டிடும். என்கிட்ட வாங்குறது மறந்து போச்சா? உன்னால் தான் நான் இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நீ பேசாத வாயத்தை வந்து அப்படின்னு பேச, இங்கே ஒன்று இனியா சொல்கிறாங்க, என்னம்மா என்னால் என்ன நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற? இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை? டேடி இங்கே இருக்கக்கூடாது அப்படி தானே? பாட்டி டேடி அடிச்சுட்டு வாங்க, நம்ம தனியாக ஒரு வீட்டுக்கு போவோம். அவங்க தான் இப்போ இந்த வீட்டை காலி பண்ணுறாங்களே, நாம் போய் அந்த வீட்டில் வாடகை இருக்கலாம். பாட்டி நம்ம இங்கே இருக்க வேணாம். அம்மா பொறுத்த வரைக்கும் அம்மாவோட சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம். டேடி தப்பு பண்ணார் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன் ஒரு பழமொழியாக இருக்கே, மன்னிக்கிறவன் மனுஷன் அப்படின்னா மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேடி எல்லா தப்பையும் உணர்ந்து மன்னிப்பும் கேட்டார். இன்னமும் அவர் பண்ண தப்பை சுட்டி காட்டி அவரை கொட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ண முடியும்? வேணாம் பாட்டி, நீங்கள் கிளம்புங்க பாட்டி, நம்ம போவோம் அப்படின்னு இனியா சொல்ல, கோபி சொல்கிறாரு, வேணாம் இனியாம்மா, நீ இங்கே இரு. அம்மா நீங்களும் இங்கே இருங்க, நான் இங்கே வீட்டில் இருக்கிறதான பிரச்சனை, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒன்று, இங்கே பாருங்க கோபி, நீங்கள் நடித்த வரைக்கும் போதும், ஒழுங்காக நீங்கள் கிளம்பி அவங்க கூட போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸியாக சொல்கிறாங்க, இங்கே பாரு பாக்கியா, அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு, அவன் போவான். ஆனால் யார் கூட போங்கிறத நீ சொல்லாத முதல்ல அப்படின்னு சொல்ல, என்னத்தை பேசுகிறீங்க? நீ வாயை மூடி முதல்ல. உனக்கு என்ன இப்போது? கோபி இந்த வீட்டில் கூடாது அவ்வளோதானே? எங்களுக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடு சரியா? நீ போயிட்டு இதே ஏரியாவில் வேறு எதுவும் வீடு இருக்கான்னு பாரு. முடிஞ்சா இந்த ராதிகா வீட்டை காலி பண்ண போகலாம். அந்த ஹவுஸ் ஓனர் நம்பர் வாங்கி அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசு. அந்த வீட்டு நம்ம போகிறோம், இல்லை வேறு வீட்டுக்கு போகிறோம். 2 நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எந்திச்சு போயிடுறாங்க. இங்கே பாக்கியா செம்ம டென்ஷன் ஆகி, என்னடா இது, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு இருக்காங்க. ஒரு பக்கம் ராதிகா, கமலா எல்லாருமே வீட்டை காலி பண்ணுற முடிவில் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோபிக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியல. இங்கே அம்மாவுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கோபியால் பாக்கியா கூட சேர்ந்து வாழவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நம்மளால இப்போது 2 குடும்பமும் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற கில்ட்டியில் கோபி மனசுடைஞ்சு உட்காந்துருக்காரு.